நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்தே தனித்துதான் போட்டியிட்டு வருகிறது. திராவிட சித்தாந்தத்திற்கு நேரிடர் நிலைப்பாட்டை கொண்ட அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், திராவிட கட்சிகளுடன் ஒருபோதும் கூட்டணி இல்லை என்று சூளுரைத்து வருகிறார். அதிமுக பாஜக கூட்டணி ஒப்பந்தம். அதிமுக பாஜக இடையே சமீபத்தில் கூட்டணி ஒப்பந்தம் ஏற்பட்டது. மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித் ஷாவே நேரடியாக சென்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு அச்சாரம் போட்டார். மேலும் இந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கும் விதமாக நாம் தமிழர் கட்சியையும் தமிழக வெற்றிக் கழகத்தையும் எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டுமென நிர்வாகிகளுக்கு அவர் அசைன்மெண்ட் கொடுத்ததாக தெரிய வருகிறது. இருப்பினும் பாஜக அதிமுக கூட்டணியில் நாம் தமிழர் கட்சி இடம்பெறுவதற்கான பேச்சுவார்த்தை திரைமறைவில் நடைபெற்று வருவதாக தான் கூறப்படுகிறது. ஒருவேளை அந்த கூட்டணியில் நாம் தமிழர் கட்சி இடம்பெறவில்லை என்றால் தனித்து போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். அதிமுக பாஜக கூட்டணியில் நாதக. அதே சமயம் திமுகவை ஆட்சிக் கட்டிலில் இருந்து அகற்றுவதில் நாம் தமிழர் கட்சி முனைப்புடன் செயல்பட்டு வருவதால் அக்கட்சியானது அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். பொதுவாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை அளவு கடந்து விமர்சித்தது கிடையாது. சில சமயங்களில் பாராட்டவும் செய்திருக்கிறார். சரி, பாதி தொகுதிகளை வெல்லும் வாய்ப்பு. அந்த வகையில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றாலும் கூட அதிமுகவின் கரமே ஓங்கி இருப்பதால் அக்கூட்டணியில் நாம் தமிழர் கட்சி இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுவாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை அளவு கடந்து விமர்சித்தது கிடையாது. சில சமயங்களில் பாராட்டவும் செய்திருக்கிறார். சரி, பாதி தொகுதிகளை வெல்லும் வாய்ப்பு. அந்த வகையில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றாலும் கூட அதிமுகவின் கரமே ஓங்கி இருப்பதால்